அரோரா ஃப்ரெண்ட் ரியா வந்துட்டு ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல ஆங்கர் கேக்குறாரு, ரியா விளையாண்ட அளவு கூட அரோரா விளையாடல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது ஒருவேளை அவங்களோட கேம் பிளேவா இருக்கலாம். ஆனா சுத்தமா எனக்கு அது பிடிக்கல. இதுக்கு நான் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அரோரா வந்துட்டு துஷார் கிட்ட பிஹேவ் பண்றது, கம்ருதீன் கிட்ட பிஹேவ் பண்றதை தாண்டி பெருசா பிளே எதுவும் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரியா கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு டேக் லைன் இருக்கு, அதை பத்தி கேட்கும்போது அதுக்கு அரோரா சொல்லியிருக்காங்க, அதை பெருசா அதை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டாங்களாம். விஜய் சேதுபதி ஷோலயே ரியா சொல்லியிருப்பாங்க, சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கு, அதை மாத்தி அரோராங்கிற நேமோட அவங்க வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க. அரோரா ஷோலயே சொல்லியிருப்பாங்க, எனக்கு நேம் மாத்தணும்னா நான் வர கிடையாது, நான் பணம் சம்பாதிக்க தான் வந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. ரியா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கிடையாது, நானும் ஜிம்ல இருக்க பர்சன் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க யாருக்காகவும் அழுதும் கிடையாது. அவங்க 1 or 2 டேஸ்லயே அதுக்குள்ள ஒருத்தர் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ள துஷார் கிட்டையும் கமருதீன் கிட்டையும் நடந்துக்கிற விதத்தை பத்தி பாக்குறப்ப எனக்கு பிடிக்கல. அதுக்கு நான் எப்போ நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியா சொல்லியிருக்காங்க, மச்சா இப்படி பண்ணாத, இந்த மாதிரி செய்யாத, இப்படி மாத்திக்கோ, இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரோரா அவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பணத்துக்காக இப்படியே பண்ணுவ அப்படின்னு சொல்லி ரியா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.